ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்ட்ரிங்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்ஸுங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு சிங்கிள் லெட்டர் ஆர் ஒரு சிங்கிள் சிம்பிளை வந்துட்டு குறிக்கிறதுங்கிறது ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மல்டிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு டெக்ஸ்டாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரிங் வச்சு நிறைய டாஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்டு ஸ்ட்ரிங்கை ரெண்டாக பிரிக்கலாம். இன்பில்ட் ஸ்ட்ரிங், அதாவது சி ஸ்டைல் ஸ்ட்ரிங்ஸ் அண்டு எஸ்டிடி ஸ்ட்ரிங். இந்த எஸ்டிடின்னு வந்துட்டு சொல்ல வேணாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்டாண்டர்டுங்கிறது நம்ம இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் C++ல் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எஸ்டிடிங்கிற இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வச்சு தான் கொடுப்போம். ஸோ எஸ்டிடிங்கிறத சொல்ல வேணாம். அதுக்கு பதிலாக எஸ்டிஎல் ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். இந்த எஸ்டிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, C++ல் எஸ்டிஎல்ங்கிறது ஒரு பெரிய லைப்ரரி. இது வந்துட்டு C++ல் நியூவாக தான் வந்துச்சு. இந்த எஸ்டிஎல் லைப்ரரி பற்றி நம்ம லேட்டர் வீடியோஸில் நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எஸ்டிஎல்ங்கிற லைப்ரரி இருக்குது. அது ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி. அதுக்குள்ளார இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது இன்பில்ட் ஸ்ட்ரிங்கை விட ரொம்பவே எஃபிஷியன்ட், ரொம்ப பவர்ஃபுல் அப்ரோச். எதுக்கு அப்படின்னா, ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனுக்கு. இதிலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்ஸ் லென்த்ஸு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவரை வந்துட்டு ஒரு ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதை எண்ணி சொல்கிறதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் டாட் லென்த் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, டாட் சைஸ்ன்னு. இது வந்துட்டு எஸ்டிஎல் லைப்ரரியில். இதுவே நீங்கள் சாதாரணமாக இன்பில்லில் பார்த்தீங்கன்னா, நீங்களே சாருன்னு ஒரு டேட்டா டைப் பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுலேயே நம்ம வந்துட்டு ஒரு அரேன்னு சொல்லலாம். அரேனா இப்போ வந்துக்கிட்டு நிறையா கேரக்டர்ஸ் இருக்கிறதுங்கிறது அரே, நிறைய நம்பர்ஸ் இருக்குங்கிறது அரே, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குங்கிறது அரேன்னு சொல்லலாம். அரேனா கலெக்ஷன் ஆஃப் சம் டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் எல்லாமே சேமாக இருக்கணும் இந்த C++ல். ஸோ அந்த மாதிரி நம்ம அரே ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்துட்டு இன்பில்டில். ஸ்ட்ரிங்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு டபுள் கோட்டேஷனில் கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துலாம். இப்போ லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சி ஸ்டைல் ஸ்ட்ரிங்ஸ் இன்பில்ட் ஸ்ட்ரிங்ஸில் நான் வந்துட்டு இப்போது ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HELLO ஒரு ஸ்பேஸ் WORLD அப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் சொல்லிடணும். இந்த மாதிரி அந்த இன்பில்டில் சார்னு போட்டு அந்த நேம் வேரியபிள் நேம் போட்டு ஒரு அரே ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு அரே கொடுத்து, அதாவது 2 ப்ராக்கெட்டில் அது எவ்வளோ லென்த் இருக்கோ நம்ம சொல்லிடணும். இந்த எக்ஸாம்பிள் 17 நம்ம ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு கர்லி பிரேசஸில் ஒவ்வொரு சிங்கிள் கேரக்டராக சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் ஒரு கம்மா கொடுத்து அப்படியே ஒன்றா கொடுக்கணும். கடைசியில் நல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் நல் கேரக்டர். ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு 0 போடுறது நல் கேரக்டர் மாதிரி நம்ம கடைசியில் அந்த டெக்ஸ்ட் முடிஞ்சோடனே கொடுத்தா தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு சைஸு. அதை சொன்ன சைஸ் நம்ம வந்து முன்னாடி டிக்ளேர் பண்ண, சைஸ் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. நம்ம ஒவ்வொன்றா நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை மெமரியை. இங்கே வந்துட்டு இதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்குவோம். இது என்ன மெமரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. டாட் லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் டாட் சைஸு, டாட் ரிவர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண முடியும். கம்பேர்னா டாட் கம்பேர்னா இங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே இதில் கிடையாது இன்பில்டில். இதுவே எஸ்டிஎல் ஸ்ட்ரிங்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த என்ன வித்தியாசம். ஸ்ட்ரிங்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸ், இந்த இன்பில்ட் ஸ்ட்ரிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது, எஸ்டிஎல் ஸ்ட்ரிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.